பிளாக் ஷீப்ஸ் இசையும் தமிழும் கவியரசு கண்ணதாசனின் காலத்தை வென்ற பாடல்களை பற்றிய ஓர் இசையுரையாடல். For tickets, bookmyshow.com. For discount on tickets, blacksheepindia.com. For bulk bookings, WhatsApp to 78248 பிளாக் ஷீப் வேல்யூ ஓடிடி இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். பிளாக் ஷீப் வேல்யூ ஓடிடி தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. நீங்க கிரிக்கெட் எந்தூசியாசிஸ்ட் மட்டும் இல்ல, கிரிக்கெட் கேமையும் பயங்கரமா கூர்மையா பாக்குறீங்க, அந்த கேமை விளையாடவும் செய்றீங்க. நீங்க கிரிக்கெட்டரா இருந்தீங்கன்னா யார் மாதிரி ஆயிருப்பீங்க? யார் உங்களோட இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும்? ரொம்ப டஃப் கொஸ்டின். ஏன்னா so many inspirations are there. அந்த பீரியடில் எல்லாரும் வந்து தே வில் ட்ரை டு ஏப் கவாஸ்கர் அண்ட் அதுக்கப்புறம் வெங்சார்கர்னு ஒருத்தர் வந்தார். அவங்கள தான் நாங்கள் ஏப் பண்ணுவோம். அதே மாதிரி பவுலிங்கில் கபில் தேவ் வந்து போத் பேட்டிங் பண்ணுவார் பவுலிங் பண்ணுவாருங்கிறதுனால இப்போது முதல் மாதிரி அதுக்கு முந்தின காலம் அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேட்டிருப்போம். அது ஈவன் நாங்கள் கூட அதெல்லாம் பார்த்ததில்ல, ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ் தான் பார்த்துருப்போம். சந்திரசேகர் அப்படின்னா லாஸ்ட் 5 தமிழ் இந்தியாவை பார்த்தீங்கன்னா எல்லாமே டெய்ல் அண்டர்ஸ்ன்னு போடுவாங்க. அந்த மாதிரி இப்போது கபில் தேவ் வந்த காலத்துலேருந்து எல்லாருமே பேட்டிங் ஸ்கில்ஸையும் பண்ணுறாங்க, ஃபீல்டிங் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ண. அவரும் ரொம்ப நல்ல ஃபீல்டர். அதுக்கப்புறம் பவுலிங்கும் பண்ணுறாங்க. அதே மாதிரி அசருத்தீன் பாருங்க, அந்த பீரியட்லேருந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுது. இப்போது டெஃபினட்டாக ஐ வுட் பர்சனலி லைக் டு பி லைக் அசருத்தீன். ஏன்னா அவரோட ரிஸ்ட்டு, அதே மாதிரி அதுக்கப்புறம் விவிஎஸ் லக்ஷ்மணும் சேம் ரிஸ்ட்டு திஸ் திங். பவுலிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு முடிஞ்சால் கபில் தேவ் மாதிரி ஆயிருக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி கிரிக்கெட் இஸ் அ வெரி டீப் கேம். முதல் மாதிரி கிடையாது. தட் ஏதோ நம்ம இப்போ நம்ம விளையாட்டுக்காக நம்ம எதை வேணாலும் விளையாடலாம். பட் தோஸ் ஹூ ஆர் டூயிங் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட், நான் அவங்கள பார்க்கும்போதே அவங்களோட ரொம்ப தரோலி ப்ரிப்பேர்டாக பண்ணுறாங்க. ரொம்ப இட் இஸ் ஆல்மோஸ்ட் அன் இன்டென்ஸ் இயர் லாங் ஆக்டிவிட்டி. அந்த மாதிரி இட்ஸ் அ வெரி ரியலி அட்மயர் தி கிரிக்கெட்டர்ஸ். அதே மாதிரி த கைண்ட் ஆஃப் டூரிசம் டூரிங் தேவ் டு டூ எல்லாமே ரியலி அட்மைரபிளாக தான் இருக்காங்க இப்போ. நீங்க சிவில் சர்வீஸ்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்திருக்கீங்க. எங்களுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். உங்களுக்கு கிரிக்கெட்டர்ஸ் இவ்வளவு இன்ஸ்பிரேஷன்ஸா வந்திருக்காங்க. நீங்க சிவில் சர்வீஸ்க்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு யாரு சார் இன்ஸ்பிரேஷன்? சிவில் சர்வீஸ் எனக்கு ஆக்சுவலாக நான் பெங்களூர்ல கால்நடை துறை படிக்கும்போது எங்க பக்கத்துல ஒருத்தர் ஜாகிர்தார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எக்ஸாம் எழுதினார். அவர் நிறைய சிஎஸ்ஆர் புக்ஸ் எல்லாம் பார்த்து இது பண்ணுவார். அப்புறம் எனக்குமே தோணித்துக்கு சிவில் சர்வீஸ்ல இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்ம இப்போது கால்நடைத்துறைனா ஐவிட நம்ம பெஸ்ட் போஸ்ட் டைரக்டர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இல்லையா செக்ரட்டரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இல்லையா நம்ம கல்வியில் போய் ப்ரொஃபஸர் ஆகி வைஸ் சான்சலர் ஆனால். பட் சிவில் சர்வீஸில் போனால் நம்ம கால்நடைத்துறை மட்டும் இல்லை, எல்லா துறையிலும் எந்த துறையில் வேணாலும் போகலாம். அதே மாதிரி நிறைய பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணலாம். நம்ம மெயின்லி நீங்கள் பாருங்கள், இந்த பேரிடர் மேலாண்மையாக இருக்கட்டும், அதே மாதிரி இல்லையா நம்ம சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டைமில் நிறைய பேர் கூட நினைப்பாங்க தட் இஸ் வெரி எல்லாருமே நல்லதை நினைக்கணும்னு தானே பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி சிவில் சர்வீஸ் இஸ் சம்திங் விச் கிவ்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போது எனக்கே 2000 இதே இப்போ இருக்கிற பதவி அப்போ கிடைச்சிது. இப்போ வேற எந்த ஒரு துறையிலையும் அவ்வளோ ஈஸியாக நமக்கு அந்த பொறுப்பை கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ பொறுப்பை நம்பி பாலிசி மேக்கர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வி ஷுட் டு. ஸோ என்னோட இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி கூட படித்தவங்க தாங்க. சூப்பர் சார். சார் நாங்கள் ஆக்சுவலி கோவிட் டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது பபுளில் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ரொம்ப விஷயங்கள் எங்களுக்கு நடந்துச்சு அந்த டைமில். நீங்கள் நேரடியாக ஃபேஸ் பண்ண ஈவெண்ட்ஸ் கோவிட் டைமில், ஏன்னா நீங்கள்லாம் இருந்தனால தான் நாங்கள் தமிழ்நாட்டில் சேஃபாக இருந்தவங்கிற நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் பிலீவ் பண்ணுறோம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார் அந்த தருணங்கள்? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து கோவிட் எல்லாருக்குமே ரொம்ப டஃப்புங்க. முதல்ல நான் ஆக்சுவலாக ஒரு 6 ஆண்டு சுகாதாரத்துறையில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு போக்குவரத்து துறைக்கு போய் கமிஷனர் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கும்போது இந்த கோவிடோட முதல் 2019 இந்த கேள்விப்படுறோம். ஸோ பேரிடர் மேலாண்மையும் வந்து அந்த சிஆர்ஏ போஸ்ட் இருக்கும். ஆனால் அப்போது முதல்ல வந்து அந்த சுகாதாரம் WHO வந்து இது ஒரு அவசர நிலையை பிரகடனம் பண்ணுறது, அப்புறம் பப்ளிக் எமர்ஜென்சி இப்படியெல்லாம் சொல்லும்போதே ட்ரெண்ட் தெரிஞ்சது. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து கொரோனா எல்லாம் புதிய நோய் இல்லை. அதுக்கு முன்னாடி சார்ஸ் வந்தது, அப்புறம் மர்ஸ்ங்கிறது வந்து 2002 சவுத் ஏஷியன் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம், அதே மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் இருந்தது.
இன்ஃபேக்ட் மார்டாலிட்டி ஹையாக இருந்தது. பட் நோபடி, ஈவன் த பெஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ் குட் நாட் ப்ரெடிக்ட் இவ்வளோ ரேப்பிடிட்டி ஆஃப் ஸ்ப்ரெட். ஸோ அப்போது வந்து திருப்பி முதல்ல சென்னையில் நோடல் ஆஃபீஸராக நான் வந்து அப்போ இருக்கிற கமிஷனர் பிரகாஷோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது முதல்ல எங்களுக்கு சேலஞ்ச் என்னென்னா மருந்து இதாக கிடையாது. அதே மாதிரி நம்ம கண்டெய்ன்மெண்ட்டுன்னு புதுசாக தொடங்குறோம். அதே மாதிரி லாக்டவுன்னு தொடங்குறோம். மார்ச் 25 லாக்டவுன்னு நம்ம தொடங்குறோம். ஸோ இதெல்லாமே எல்லாருக்கும் புதுசாக இருந்தது. இன்ஃபேக்ட் பேரிடரோட வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் குவாரண்டைன் லா எல்லாம் 1825 இருக்குது. அதுவும் மாடிஃபைட் லா அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. பட் இது நார்மல் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹுவானன் மார்க்கெட்டில் ஒரு லைவ் அனிமல் ட்ரேட் பண்ணி இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பரவலாம். அதுக்கப்புறம் பிகினிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதல் நோயாளிகள் வந்து டக்குன்னு குணமாகும் போது இது பிரியாணி சாப்பிட்டுட்டு வர மாதிரி அப்படியெல்லாம் தான் செய்திகள் வரும். ஆனால் அதோட கொடூரமாக போகுங்கிறது எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிற மாதிரியே முதல்ல சொல்லுவாங்க, இன்னும் அடுத்த நாட்குள்ளே இவ்வளோ ஏறும். ஏன்னா இப்போ முதல்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த மே 1 இங்கே சென்னை நோடல் ஆஃபீஸர்னா 200 தாண்டிது. இதுக்கு அடுத்தபடியாக அது 1000 அப்படின்னு போகும்போது அப்போ இல்லை முதலமைச்சர்னு கேட்டாங்க, நீங்கள் போட்டால் குறைப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா ஏறிண்டே இருக்காங்க. சார் ஏறி தான் இறங்கும், வல்லுநர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க டெஸ்ட் பண்ண. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணதே இந்த மாதிரி விஆர் பிள்ளை தெருவில். அப்போ வந்து ஒரு லோக்கல் ஒரு என்ஜிஓ டிஸ்ட்ரிபியூட் பண்ணதெல்லாம் அந்த தெருவில் பூரா கோவிட் இருந்தது. ஸோ அங்கே தெருவில் இறங்கி அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸோட போகும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக என்ன இருந்ததுன்னா, நம்ம வெளியிலேருந்து வராமல் அங்கே இருக்கிற பிரச்சனை. அப்புறம் எங்களால் அந்த கண்டெய்ன்மெண்ட்டோட சேலஞ்சஸ் புரிஞ்சது. பப்ளிக் கன்வீனியன்ஸில் எல்லாரும் ஜாயின் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் மோத்திலால் தெருவாக இருக்கட்டும், இல்லையா தட்டாங்குளமாக இருக்கட்டும், இல்லையா நம்மளோட திடீர் நகர், அன்னை சத்யா நகர்னு அந்த பிகினிங் வேவ்ஸ் பூராவுமே இந்த ரொம்ப கன்ஜஸ்டட் லொக்காலிட்டியில் வந்தது. அப்போ மருந்து இருக்காது. ஸோ மருத்துவர்கள், செவிலியர்கள், ஃபஸ்ட்டு செவிலியர் ஒரு லேடி வந்து இவங்களை ஃபஸ்ட்டு கேஸை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களாம் நான் நிஜமாவே பாராட்டுவேங்க. அவ்வளோ தைரியமாக போய் பண்ணுறது. அதே மாதிரி மருத்துவர்கள், அதுக்கப்புறம் பிபி போட்டு நிறைய நாங்கள் உள்ளே போவோம். பட் முன்னாடி போன டாக்டர்ஸோட நம்ம போகக்கூடிய ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமே இவ்வளோ தரணும்னா அவங்க பூராவே மருத்துவர்கள், செவிலியர்கள், அதே மாதிரி மருத்துவ சாரா பணியாளர்கள், குறிப்பாக இந்த இதை எடுக்கிறாங்களே மைக்ரோபயாலஜிஸ்ட், அவங்களாம் டே இன் டே அவுட் ரிஸ்கில் இருக்காங்க. ஸோ அவங்க தான் நான் வந்து ஒரு பக்கத்தில் ஃபேஸ்லெஸ் பீப்புள் ஹூ ஃபாட் வித் அஸ். நிறைய பேர் தன்னோட சிக்காய் இறந்து போன உண்மைகளும் இருக்குது. என்னோட கூட பணியாற்றக்கூடிய இந்த சிஆர்ஏ ஆஃபீஸில் இருக்கிறவரும் ஒருத்தர் டக்குன்னு அவர் ரமேஷ்னு ஒருத்தர் எனக்கு இன்னி டேட்டுக்கு ஞாபகம் இருக்குது. ரொம்ப டக்குன்னு காய்ச்சல் இருந்தது, டெஸ்ட் பண்ணால் இது அப்படி லங் இன்ஃபெக்ஷன், அவர் மதர் இறந்து போயிட்டாங்க. ஸோ நிறைய அந்த சோக நினைவுகள் இருக்கும். அதே நேரத்தில் அந்த அளவுக்கு கடுமையாக உலக அளவில் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா, இப்போ 38,000ங்கிறது தமிழ்நாட்டின் பர்ஃபார்மன்ஸ். 38,000 இறப்புக்கு மேலே தமிழ்நாடு வந்து மிக சிறப்பாக செஞ்சதுங்கிறது சொன்னாங்க. அடுத்த எனக்கு நினைவு வந்து என்னென்னா, இதில் எல்லாரும் கேட்பாங்க இந்த தடுப்பூசி தயக்கம். அது மட்டும் தடுப்பூசி இல்லைனாலும் அந்த ஹெர்ட் இம்யூனிட்டி வராது அப்படிங்கிற போது ஒரு பர்டிகுலர்லி அப்போ அது எல்லா பீரியட்லையும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மாண்பு முதலமைச்சர்கள், அதே மாதிரி பப்ளிக்கு இதில் எப்படி கொண்டு போகணும். அதுக்கப்புறம் மிக சோகமான சில நிகழ்வுகள் நடந்தது. இதெல்லாம் நிஜமாவே ஒரு சவால்களாக இருந்தது. கடைசியாக நான் பார்க்குறது என்னென்னா, நிறைய பேர் கேட்பாங்க, இது வந்து உலகளவில் மருத்துவ நிபுணருக்கு நம்ம பாராட்டணுமா, இல்லையா வந்து அரசில் உள்ள அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், இல்லையா பிரதமர்கள் அவர்களுக்கு பாராட்டணுமா, இல்லையா வந்து அதிகாரிகளுக்கு பாராட்டணுமா. நான் ஒரே ஒரு பாயிண்ட்டு எல்லாரும் டீம் ஒர்க்காக பண்ணாங்க. அதே நேரத்தில் பொதுமக்களை நான் ஏன் எப்போவுமே தனிப்பட்ட முறையில் பாராட்டணும்னா, அதை ஒரு சினிக்கலாக பிகினிங்கெல்லாம் நிறைய கொஞ்சம் மீம்ஸ் எல்லாம் பண்ணால் கூட கடைசியில் அந்த ஒரு மிகப்பெரிய இது ஒரு பேண்டமிக்கு அதை உணர்ந்து அவ்வப்பொழுது வல்லுநர்கள் மற்றும் அரசுகள் கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் நம்பி பின்பற்றினாங்க. ஸோ அது இல்லாமல் இது நடந்திருக்காது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, டீம் ஒர்க்காக இருக்கணும். செகண்ட் வந்து என்னன்னாக்க, இது நம்ம எல்லாரும் வந்து வெளியில் இந்த பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் ஏன் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். பட் நம்ம வந்து ஜாயின் பண்ணி அதை மாற்றுவதற்கு நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். சாதாரண குப்பையிலேருந்து இதில் எதுலெல்லாம் பல்ஸ் போலியோவில் வெற்றி பெற்றோம், எல்லாரும்
ஊர் சேர்ந்து தேர் எடுத்தாங்க, போலியோ ஒழிச்சோம். அதே மாதிரி கோவிடை இன்னைக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இவ்வளோ வெற்றி, அதுவும் டீம் ஒர்க்கு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பொது இஷ்யூஸ்லேயும் நம்ம அந்த டீம் ஒர்க்காக கொண்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும். சினிசிசமாக எடுத்துடணுங்க. எப்போவுமே பதவியில் இருக்கிறவங்க மேலேயோ இல்லையா வந்து அதிகாரிகள் மேலேயோ ஒரு சிலருக்கு ஒரு 5 to 10% இவங்க சொல்கிறது இது பண்ணுமான்னு. பட் நினச்சி பாருங்க, ஒவ்வொரு சவால்கள். இப்போ சப்போஸ் சுனாமியில் 6065 பேர் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி இதில் 38,000 மேற்பட்டோர் தமிழ்நாட்டில் இறந்துருக்காங்க. கும்பகோணம் தீ விபத்து, என்னோட நான் 94 பிள்ளைகள் இறந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இறப்பும் இழப்புலையும் நல்ல பேருக்கும் போட்டி இருக்கக்கூடாது. நமக்கு அந்த மாதிரி டைமில் எங்கள் மதரே சொல்லுவாங்க, இந்த மாதிரி பீரியடில் உங்களுக்கு வாய்ப்பு, சர்வீஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறதே ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு சொல்லி பப்ளிக்கும் அந்த சினிசிசமாக மைண்ட்லேருந்து எடுத்து நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். வெளிநாடு எல்லா இடத்துலையும் இந்த டீமாக, இன்க்ளூடிங் நான் இப்போ இருக்கிற ஸ்ட்ரகிளில் நாங்கள் பார்க்குறது கார்பேஜ், இதெல்லாம் நம்ம ஒரு டீமாக பண்ணால் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும். கண்டிப்பாக சார். சார், நானும் நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணேன் சார். இந்த கோவிட் டைமில் தமிழ்நாடு ஆன் பார் எல்லா விஷயத்துக்கும் இணையாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு சார். அதுக்கு ஒரு எங்கள் சார்பில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார்.